சந்நிதியே ஆண்டவரின் தேவனே ஆராதனை செய்கின்றோம். நெஞ்சத்தின் நிம்மதியே அம்மாவின் சந்நிதியே ஆண்டவரின் தேவனே ஆராதனை செய்கிறோம். நெஞ்சத்தின் சித்தரிக்கும் நீரையே சிலுவை மரணத்தால்
சுத்தரிக்கும் இறையே ஆராதனை ஆராதனை இயேசுவே ஆராதனை ஆராதனை ஆண்டவரே ஆராதனை ஆராதனை நற்கருணை ஆண்டவரே ஆராதனை ஆத்மாவின் சந்நிதியே ஆண்டவா என் தேவனே ஆராதனை செய்கிறேன் நெஞ்சத்தின் நிம்மதியே ஆத்மாவின் சந்நிதியே ஆண்டவா என் தேவனே ஆராதனை செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே ஆராதனை 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 செய்கின்றோம் நெஞ்சத்தின் நிம்மதியே கரங்களில் ஜெபமாலை எடுத்துக்கொள்வோம். இரக்கத்தின் ஆண்டவருடைய இந்த நேரத்திலே பார்ந்தவர்களே, ஆண்டவர் விரும்புகிறார் இந்த உலகத்தில் இரக்கத்திற்காக செபிக்க, பாவத்தில் இந்த விடுதலைக்காக உலகத்திற்காக செபிக்க ஆண்டவர் விரும்புகிறார். அதனால் தான் கற்றுத்தந்தார். எழுந்து நின்று நான் சொல்லித்தரும் செபத்தை எனக்கு பின் சொல்லுவோம். எழுந்து நிற்போமா? உலகத்திற்காக, பாவ பரிகாரத்திற்காக, இரக்கத்திற்காக செபியுங்கள் என்று கேட்டது இரக்கத்தின் ஆண்டவர் தான். மனிதன் உருவாக்கிய ஜெபம் அல்ல இது. இரக்கத்தின் ஆண்டவர் தந்த ஒரு ஜெபம் இது. கர்த்தர் கற்பித்த ஒரு ஜெபம் இது. கர்த்தர் கற்பித்த ஜெபத்தை அவருடைய விருப்பத்திற்கு இணங்க உலகத்தின் பாவ பரிகாரத்திற்காக ஜெபிப்போம். நான் சொல்லித் தருகிறேன், எனக்கு பின் சொல்லவும். குணமாக்கும் ஜெபம். இயேசுவே, இயேசுவே, நீர் என்னை சுகமாக்க காயப்பட்டீர். உம் காயங்களால் என்னை சுகமாக்கும். நீர் சிந்திய இரத்தத்தால் என் பாவங்களையும் என் முன்னோரின் பாவங்களையும் மன்னித்தருளும். உம் உயிர்ப்பின் வல்லமையால் தூய ஆவியை என்னில் பொழிந்தருளும். ஆமென். சமர்ப்பண ஜெபம். ஆண்டவரே, என்னையும் என் குடும்பத்தாரையும் மிகவும் நெருக்கமானவர்களையும் நற்கருணை நாதர் இயேசு கிறிஸ்துவின் திரு இருதயத்திற்கும் அன்னை மரியாவின் அமலோற்ப இருதயத்திற்கும்
ஊழியத்திற்கும் ஒப்புக் கொடுக்கின்றேன். கொடுக்கின்றேன். எங்கள் வாழ்வை எங்கள் வாழ்வை புனிதப்படுத்தி புதுப்பித்து சுகமாக்கி எங்களுக்கு அற்புதங்களை தாரும். ஆமென். ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி எழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே அளவில்லாவும் இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உம்மையே எங்கள் மேல் பொழிந்தீர். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கி எழுந்த இரத்தமே தண்ணீரே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். இயேசுவே நானும் மீது நம்பிக்கை வைக்கிறேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாக இயேசு ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூய ஆவியால் கருவுற்று கன்னி மரியாவிடமிருந்து பிறந்தார். போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி மூன்றாம் நாள் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்தார். விண்ணகத்திற்கு எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வல பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அங்கிருந்து வாழ்வோருக்கும் இறந்தோருக்கும் தீர்ப்பு வழங்க வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். புனித கத்தோலிக்க திரு அவையை நம்புகின்றேன். புனிதர்களின் உறவு ஒன்றிப்பை நம்புகின்றேன். பாவ மன்னிப்பை நம்புகின்றேன். உடலின் உயிர்ப்பை நம்புகின்றேன். நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். பிதாவே, உமது நேசமான எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக்கொடுக்கிறோம். இந்த 10 மணியிலே உலக அரசுகள், உலக அதிகாரிகள் இவர்கள் மீது ஆண்டவருடைய இரக்கத்திற்காக, குறிப்பாக போர் நடக்கும் நாடுகளை ஒப்புக் கொடுத்து ஆண்டவர் பாவ மன்னிப்பை விரும்புகிறார். பாவிகளுக்காக ஜெபிக்க விரும்புகிறார். இந்த 10 மணியிலே உலக அதிகாரிகளுக்காக, அரசுகளுக்காக, போர் நடக்கும் இடங்களுக்காக ஒப்புக் கொடுத்து ஜெபிப்போமா? இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். கர்ப்ப பாத்திரத்துல அந்த குடத்தில் தண்ணி இல்லாத ஒரு தாய்க்கு குழந்தை இருக்கு, ஆனால் தண்ணி இல்லை. தண்ணீரை தந்து அந்த தாயின் குழந்தையும் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே,
பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சிஞ்சு என்று அழைக்கப்படுகின்ற செல்ல பெயர் அழைக்கப்பட்ட ஒரு மகளை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தண்ணீர் இல்லாத ஒரு வீட்டுக்கு உங்களுடைய போர்ல தண்ணீர்ல ஜெபிக்கிறீங்க, தண்ணீரை தந்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். முழந்தால் படிட்டு ஜெபிப்போமா? முட்டிக்கால் போட்டு 2வது 10 மணியிலே நம் இந்திய நாட்டிற்காக ஜெபிப்போமா? இந்திய நாட்டின் தலைவர்களுக்காக, எல்லா மாநிலங்களுக்காக, மாநில அரசாங்கங்களுக்காக, அரசாங்க அதிகாரிகளுக்காக, குறிப்பாக தமிழ்நாட்டிற்காக, நாம் வாழும் இந்த நாட்டிற்காக, அரசிற்காக, அரசாங்க அதிகாரிகளுக்காக, தேர்தல் முடிவுகளுக்காக ஒப்புக்கொடு ஜெபிப்போம். பாவங்களை மன்னித்து நம்முடைய நாட்டை ஆண்டவர் காப்பாற்றட்டும். பாவங்களை மன்னித்து ஆண்டவர் நம்முடைய நாட்டை காப்பாற்ற ஒப்புக் கொடுப்போம். ஈஸ்வரன் பார்த்தவர்களே, துன்பங்கள் வரலாம், மத கலவரங்கள் வரலாம், அனைத்துமே நன்மையாக ஆண்டவர் மாற்றுவார். இந்த கிறிஸ்தவம் எப்படி இவ்வளவு வளர்ந்தது? கிறிஸ்தவம் ஆரம்பிச்சது சின்ன ஒரு இடத்துல தானே, எருசலேமில் தானே. இது எப்படி இவ்வளவு வளர்ந்தது? அடி கிடைச்ச பொழுது அவங்க ஊரை விட்டு ஓடிக்கிட்டே இருந்தாங்க. ஊரை விட்டு ஓடி தாங்க இன்னைக்கு கிறிஸ்தவம் இவ்வளோ வளர காரணம். சில டைம் சில அடிகள் நல்லது தான். கிறிஸ்தவம் வளர, கிறிஸ்து வளர, கிறிஸ்து சில அடிகளை பயன்படுத்துவார். இந்த 2வது 10 மணியிலே ஆண்டவர் விரும்பும்படி இந்த இந்தியா நடக்க வேண்டும், ஆண்டவர் விரும்பும்படி இந்த நாட்டிலே ஆட்சி நடக்க வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்து, நித்திய பிதாவே உமது நேச மகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவே உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். மார்டின் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். வில்லியம் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு அத்லெட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நீங்க அதுக்காக ஜெபிக்கிறீங்க, பயிற்சி செய்றீங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஓட்ட களத்தில் ஓட்ட பந்தயத்துக்காக தயாரித்துக் கொண்டிருக்கும் ஒரு அத்லெட் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். வேரிகோஸ் பெயின் இருக்கிறவருக்கு, அந்த நரம்பு பிரச்சனை இருக்கிற 3 பேருக்கு முற்றிலுமான விடுதலைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். சீ ஃபுட் அலர்ஜி இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். மீன் ரகங்கள் அலர்ஜி இருக்கிறவருக்கு இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். OCD ப்ராப்ளம் இருக்கிற குழந்தைக்கு முற்றிலுமான விடுதலைக்கு ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். குடி பழக்கத்திலிருந்து அந்த அலர்ஜியா மாற்றி 2 பேருக்கு முற்றிலுமான விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பிட்ஸ் நோயிலிருந்து ஒருத்தருக்கு விடுதலை தந்து, கக்கா வலிப்பிலிருந்து விடுதலை தந்து ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். 30 வருஷமா குடிக்கிற ஒருத்தருக்கு விடுதலை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். ஒரு கார் மெக்கானிக்க பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஒரு கார் மெக்கானிக் உங்களுடைய பொருளாதாரத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். அமர்ந்து ஜெபிப்போமா? உங்களுடைய ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை மனசுல கொண்டு வாங்க. உட்கார்ந்தா கண்டிப்பா தூங்க மாட்டீங்க. உங்களுடைய விண்ணப்பத்துக்காக ஜெபிக்கிறீங்க இல்லையா? இவ்வளவு நாள் உலகத்துக்காக ஜெபிச்சோம், இந்தியாவுக்காக ஜெபிச்சோம், உங்களுக்காக ஜெபிக்க போறீங்க. இந்த 10 மணியில உங்களுடைய ஏதாவது ஒரு விண்ணப்பத்தை ஒப்புக்கொடு ஜெபிங்க. அந்த ஒரு விண்ணப்பம் நிறைவாக ஆண்டவர் ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு ஒரு அம்மா வந்து சாட்சியம் சொன்னாங்க. சாட்சியம் சொல்றதுக்காகவே வந்த ஃபாதர் அப்படின்னாங்க. அவங்களுடைய மகன் எக்ஸாமில் ஃபெயில் ஆயிருந்தாங்க 2 பேப்பரில். இங்கே வந்தாங்க, ப்ரேயர் பண்ணாங்க, மகனுக்காக ஜெபிச்சாங்க, அந்த 2 பேப்பருக்காக ஜெபிச்சாங்க.
இந்த ஒரு விண்ணப்பத்தில் ஜெரிகோ ஜெபத்தில் ஒரு விண்ணப்பத்துக்காக பையனை ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருக்கிறாங்க. இன்றைக்கி வந்து சொல்கிறாங்க, ஃபாதர் என்னுடைய பையன் 2 எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ணிட்டான். அதில் ஒரு எக்ஸாமில் அவனுடைய மார்க் எவ்வளோ தெரியுமா? எக்ஸாம் 2மே ஃபெயிலான பையங்க. இன்றைக்கி அவனுடைய மார்க் ரீ எக்ஸாம் எழுதின பொழுது 100ல் 82 எடுத்து ஒன்று பாஸ் பண்ணியிருக்கிறான். இன்னொன்று 100ல் 100 எடுத்து அவன் பாஸ் பண்ணியிருக்கிறான். 100க்கு 100 எடுத்து பாஸ் பண்ணியிருக்கிறான். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்வோமா? நம்பிக்கையோடு நீங்கள் ஜெபிங்க. நீங்கள் ஜெபிக்கும் ஜெபம் அல்ல, நீங்கள் ஜெபிக்கும் விதம் ஆண்டவர் பார்க்குறாரு. ஜெபிக்கும் ஜெபம் அல்ல, ஜெபிக்கும் விதம் பார்த்து ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். நம்பிக்கையோடு ஜெபிப்போமா? 3:10 மணியில் ஒரே ஒரு கருத்தை ஒப்பு கொடுத்து, நித்திய பிதாவே, எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். எழுந்து நிற்போம். நமக்கு தெரிந்த பாடல், இரக்கமுள்ள தெய்வமே நன்றி நன்றி, இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி. சேர்ந்து பாடுவோம், சேர்ந்து ஆராதிப்போம், சேர்ந்து துதிப்போம். இரக்கமுள்ள ஆண்டவரை நன்றி சொல்லி துதிப்போம், நன்றி சொல்லி ஆராதிப்போம். இசுலன்பார்ந்தவர்களே, ஆண்டவருடைய இரக்கத்தை தியானிக்கும் பொழுது மறந்துவிடக்கூடாது, அவர் நீதியுள்ளவரும் தான். எங்கு வர ஆண்டவருடைய இரக்கம் செல்லும்? நீங்கள் உயிரோடு இருக்கும் வரை. அதற்கு பிறகு நீதி உள்ள நியாயாதிபரான ஆண்டவரை சந்திக்க வேண்டியது வரும். அந்த இரக்கத்தின் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி துதித்து ஆராதித்து பாடுவோம். இரக்கமுள்ள தெய்வமே நன்றி நன்றி. கரங்களை கட்டி இரக்கமுள்ள தெய்வமே நன்றி நன்றி, இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி, இரக்கமுள்ள தெய்வமே நன்றி நன்றி. இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி. கரங்களை வீசி பாடுவோம். ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. கருணையின் தெய்வமே நன்றி நன்றி, காக்கும் தெய்வமே நன்றி நன்றி, கருணையின் கருணையின் தெய்வமே நன்றி நன்றி, காக்கும் தெய்வம். காக்கும் தெய்வமே நன்றி நன்றி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, உற்சாகமா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, தூக்கங்களை மட்டும் ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, வாய் திறந்து ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா. மனமிரங்கும் தெய்வமே நன்றி நன்றி, மகிமை இல்லாதவே நன்றி நன்றி, மனமிரங்கும் தெய்வமே நன்றி நன்றி. மகிமையின் நாதரே நன்றி நன்றி. கரங்களை வீசி ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, உயர்த்தி ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, நன்றியோடு ஹல்லேலூயா, ஆமென், ஹல்லேலூயா, 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 ஆமென், ஹல்லேலூயா. சமாதானம் தருபவரே, நன்றி நன்றி, சந்தோஷம் தருபவரே,
நன்றி நன்றி. சமாதானம் தருபவரே நன்றி நன்றி. சந்தோஷம் தருபவரே நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. தூயவரே நன்றி நன்றி. தூய்மையாக்கும் தெய்வமே நன்றி நன்றி. தூய்மையில் தூயவரே நன்றி நன்றி. தூய்மையாக்கும் தெய்வமே நன்றி நன்றி. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா சேர்ந்து பாடுவோம். ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. பாவிகள் கடைந்தலமே நன்றி நன்றி. பரிசுத்த தெய்வமே நன்றி நன்றி. பாவிகள் அடிகளவே நன்றி நன்றி. பரிசுத்த தெய்வமே நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. வழிநடத்தும் பெண்ணே நன்றி நன்றி. வாங்கியாவே நன்றி நன்றி. வழிநடத்தும் விண்ணிலே நன்றி நன்றி. வாக்கின் ராஜாவே நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. துணிகளில் வாழ்பவரே நன்றி நன்றி. துணையாளரே உமக்கு நன்றி நன்றி. துதிகளில் வாழ்பவரே நன்றி நன்றி. துணையாளரே உமக்கு நன்றி நன்றி. ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஆமென் ஹல்லேலூயா. அர்த்தமுள்ள தெய்வமே நன்றி நன்றி. இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி. இரக்கமுள்ள தெய்வமே நன்றி நன்றி. இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி. சமாதானம் தருபவரே நன்றி நன்றி. சந்தோஷம் தருபவரே நன்றி நன்றி. சமாதானம் தருபவரே நன்றி நன்றி. சந்தோஷம் தருபவரே நன்றி நன்றி. கருணையின் தெய்வமே நன்றி நன்றி. காக்கும் தெய்வமே நன்றி நன்றி. கருணையின் தெய்வமே நன்றி நன்றி. காக்கும் தெய்வமே நன்றி நன்றி. இரக்கமுள்ள தெய்வமே நன்றி நன்றி. இரக்கத்தின் 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 தெய்வமே நன்றி நன்றி. இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி. இரக்கமுள்ள 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 தெய்வமே நன்றி நன்றி. இரக்கத்தின் தெய்வமே நன்றி நன்றி. ஆம்புலன்ஸ் மேனுஃபேக்சர் பண்ற ஒரு தொழில் அகத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ஆம்புலன்ஸ் மேனுஃபேக்சரிங் அந்த ஒரு தொழிலகத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார்.
கடன் தொல்லையில் இருந்து 18 குடும்பங்களுக்கு முற்றிலுமான விடுதலை தந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். விசா தடை நீங்கி ஒருவரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். பாஸ்போர்ட் அப்ளை பண்ணி கிடைக்காத ஒருத்தருக்கு அது தந்து எல்லா தடைகளையும் நீக்கி ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். வீட்டில் மாடு வளர்க்குறீங்க, அந்த மாடுகளுக்கு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது, தீர்த்தம் கொண்டு போய் கொடுங்க, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார் அந்த மாடுகளை. முழந்தால் படிடுவோம். 4வது 10 மணி ஜெபிப்போமா? உங்களுடைய குடும்பங்களின் மீது இரக்கமாக, குடும்ப உறவுகளின் மீது இரக்கமாக. கணவன் மனைவி உறவு நம்ம பார்த்தோம். எவ்வாறு நற்கருணை ஒரு மறைபொருளோ அவ்வாறே திருமணமும் ஒரு மறைபொருள். எவ்வாறு நற்கருணையில் திரு உடல் இறங்குகிறதோ அவ்வாறே உங்களுடைய திருமணத்திலும் அந்த உடல் தான் அழகி தருகிறது. எவ்வாறு நற்கருணை ஒரு அருட்சாதனமோ அவ்வாறு குடும்பமும் ஒரு அருட்சாதனமே. எவ்வாறு ஒரு அப்பத்தை நற்கருணையாக தூய ஆவியானவர் உருவாக்கி தருகிறாரோ அவ்வாறு ஒரு ஆணையும் பெண்ணையும் ஆண்டவர் திருமணத்திலே தூய ஆவியானவர் ஆசீர்வதித்து ஒரு உடலாக மாற்றுகிறார். ஆண்டவருடைய உடலையும் இரத்தத்தையும் உண்டு குடிப்பவன் ஆண்டவர் அவனிலும் அவன் ஆண்டவரிலும் வாழ்வது போலவே திருமணத்தில் இனி அவர்கள் இருவர் அல்ல, இருவரும் ஒருவரே. இது இரண்டுமே ஒரே அருட்சாதனங்கள். எவ்வாறு கிறிஸ்து திருச்சபை அன்பு செய்கிறாரோ அவ்வாறு கணவன் மனைவி அன்பு செய். See the comparison. திருச்சபை, திருப்பலி, திபநற்கருணை, குடும்பம், கணவன் மனைவி உறவுகள். உன்னுடைய குடும்பத்தை ஒப்புக் கொடுத்து கடவுள் நிறுவிய குடும்பத்தில் அன்றாடம் குடும்ப ஜெபமாலைக்காக, குடும்ப ஜெபத்திற்காக ஆசைப்பட்டு ஜெபிப்போமா? இந்த 4வது 10 மணியில். நித்திய பிதாவே, உமது நேசமகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். லியாண்டர் என்ற ஒரு மகனை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். ரோஜர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். திருமண தடை நீக்கி 3 பேரை ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். தொண்டையில ஃபங்கஸ் இருக்கிற ஒருத்தருக்கு, இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஒருத்தருக்கு கூட இந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். காதில் இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஒருத்தருக்கு கூட இந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 8 வருஷமா குழந்தை இல்லாத ஒரு தம்பதிக்கு குழந்தை இந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். லிவர் சம்பந்தமான இன்ஃபெக்ஷன் இருக்கிற ஒருத்தருக்கு கூட இந்த ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறார். 5வது 10 மணி. உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய பாவங்கள், பாவ மன்னிப்புக்காக ஜெபிப்போமா? இந்த 10 மணியில் தனிப்பட்ட வாழ்க்கை, தனிப்பட்ட வாழ்க்கையிலே பாவங்கள், பாவ மன்னிப்புக்காக ஜெபிப்போமா? இனிமேல் பாவம் செய்வதில்லை என்ற முடிவெடுத்து, ஆண்டவரே குடும்பத்தில், திருச்சபையில், சமூகத்தில் எனக்கு இருக்கிற பாவங்கள் மன்னிப்பு வேண்டி ஜெபிக்கிறேன். நித்திய பிதாவே, உமது நேசமகனும் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும்.
இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் வேதனை நிறைந்த பாடுகளை முன்னிட்டு அப்பா பிதாவே எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அழிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். சொல்லித் தருகிறேன், எனக்கு பின் சொல்லவும் இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதுருக்கமுடைய பெட்டகமே, குறைவிலா மனதுருக்கமுடைய பெட்டகமே, எம்மை கருணை கண் நோக்கி எம்மை கருணை கண் நோக்கி உம் இரக்கத்தை உம் இரக்கத்தை எம் மீது மிகுதியாகும். என் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் துன்ப நேரங்களில் நாங்கள் துவண்டு விடாமல் துவண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்திற்கு உம்முடைய சித்தத்திற்கு எம்மையை அர்ப்பணிக்க எம்மையே அர்ப்பணிக்க அருள் புரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். இரக்கமும் ஆகும். ஆமென். ஆமென். அமைதியாக அமருவோம். இஸ்லாமியர்களே, தூய ஆவியினுடைய அபிஷேகத்திற்காக இந்த நாட்களில் முடிவெடுங்க. நான் திரும்ப சொல்கிறேன், 21 நாள் இருக்கு. இன்னைக்கு பெண்டகோஸ்து திருவிழாவுக்கு இனி 21 நாள் இருக்கு. இன்னைக்கு மே 3, மே 24 பெண்டகோஸ்து திருவிழா. ஏதாவது ஒரு முடிவெடுங்க. ஏதாவது ஒரு ஜெபம், இல்லை ஏதாவது ஒரு தவ முயற்சி, இல்லை ஏதாவது ஒரு தானம். அமைதியான கண்களை மூடி, ஆவியான இறைவா வருவீர், என் உள்ளத்தில் வாசம் செய்ய வருவீர். இவ்வளோ நாள் நீங்கள் மறந்துருப்பீங்க. பெந்தகோஸ்து அப்படின்ற திருவிழாக்கெல்லாம் தயாரிக்கிறத நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த தடவை நவநாள் எடுக்க முடிவெடுங்க. மே 24 திருவிழா, மே 23 9வது நாள் முடிகிற மாதிரி 9 நாள் நவநாள் மறக்காம ஜெபிக்க முடிவெடுங்க. ஜெபம், தவம். மாதாவும் சீடர்களும் ஒன்னா சேர்ந்து இந்த திருவிழாவுக்காக தயாரிச்சாங்க. ஏன்னா இயேசு சொன்னார், தருவேன், அனுப்புவேன், அப்பா கிட்ட கேட்பேன், அப்பா தருவார். அன்னை மரியாளோடு இணைந்து ஜெபிக்க முடிவெடுங்க. அன்னை மரியாளோடு இருந்து வாழ முடிவெடுங்க. குடும்ப ஜெபமாலைக்கு முடிவெடுங்க. சில தவ முயற்சிகள், ஏதாவது தானம், தவ முயற்சிகளில் கண்டிப்பாக உங்களுக்கு பொருளாதாரத்தில் மாற்றங்கள் வரும். தானம். ஒரு முறை தியானத்துக்கு வந்த ஒரு குடும்பம் 9 நாள் பரிசுத்த தூய ஆவியினுடைய திருவிழாவுக்காக தயாரித்தாங்க. நான் இந்த சாட்சியத்துக்கு முன்னாலே சொல்லியிருக்கேன் உங்ககிட்ட. ஜூன் மாதம் வந்தாங்க, 9 days நவநாள் ஜெபிக்க சொன்னோம். ஜூலை மாதம் வந்தாங்க, ஃபாதர் கடன் தொல்லையிலிருந்து விடுதலை ஆயிடுச்சுன்னாங்க. எவ்வளோன்னு கேட்டேன். 80 லட்சம் ரூபாய். 80 லட்சம் ரூபாய்.
9 நாள் ஜெபம் நம்பிக்கையோடு ஜெபிச்சாங்க. முடிவில்லைங்க. ஜெபம் இந்த 21 நாள் என்ன செய்ய போறீங்க? தவம் இந்த 21 நாள் என்ன செய்ய போறீங்க? தானம் இந்த 21 நாள் என்ன செய்ய போறீங்க? யாருக்கிட்டையாவது சண்டை சச்சரவோடு இருக்கீங்களா? பின்வாங்கிடுங்க. யாருக்கிட்டையாவது உங்களுடைய கோபம், வெறுப்பு, வைராகியம், விரோதம் இருக்கா? பின்வாங்கிடுங்க. கடவுளை தவிர்த்து வேற ஏதாவது அன்புகள் இருக்கா? பின்வாங்கிடுங்க. குடிப்பழக்கம், சிகரெட் பழக்கம், போதை பழக்கங்கள், விபச்சார பழக்கங்கள், தவறான பழக்கங்கள் இருக்கா? பின்வாங்கிடுங்க. 21 days of fasting, 21 days of abstinence. கண்களை மூடி இந்த பாடல் முடிஞ்சா பாடுங்க, தெரிஞ்சா பாடுங்க, இல்லைனா கேளுங்க, ஜெபமாக மாற்றுங்க. ஆவியான இறைவா வருவீர், என் உள்ளத்தில் வாசம் செய்ய வருவீர். Prepare for a Pentecost in your family, in your life, in your church. தாகத்தோட காத்திருங்க, தாகத்தோடு கேளுங்க. உங்களுக்காக கொடுக்கப்பட்ட சுதந்திரத்தின் ஆவி, ஃப்ரீ கிஃப்ட்ஸ். அன்னை மரியாளோடு இணைந்து பரிசுத்தாவியாக காத்திரு. மே மாதம் வணக்க மாதத்தில் திருரத்தத்தால் அபிஷேகம் செய்வீரே, திருநேருப்பால் பரிசுத்தம் செய்வீரே. திருரத்தத்தால் அபிஷேகம் செய்வீரே, திருநேருப்பால் பரிசுத்தம்
தாகத்தோடு உன்னை நான் தேடினேன். தாகத்தோடு உன்னை நான் தேடினேன். விண்ணை விட்டு என்னில் நீ விண்ணை விட்டு என்னில் நீ வருவே. ஆவியான இறைவா வருவே. ஆவியான இறைவா வருவே. என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவே. என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவே. ஆவியான இறைவா வருவே. ஆவியான இறைவா வருவே. என்னுள்ளத்தில் வாசம் செய்ய என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவே. பைபாஸ் சர்ஜரி, ஹார்ட் பைபாஸ் சர்ஜரி செஞ்சு அதனுடைய பாதிப்புகள் இன்னைக்கு இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தான் சொல்லிக்கிறார். ஆண் உறுப்பில் பிரச்சனை இருக்கிற ஒருத்தருக்கு, இன்ஃபெக்ஷனோ நோயோ இருக்கிற ஒருத்தருக்கு விடுதலை தான் ஆசீர்வதிக்கிறார். வீட்டில் மரங்கள், செடிகள், பூச்செடிகள் எவ்வளோ வச்சாலும் எவ்வளோ தண்ணி ஊற்றினாலும் அது வாடி கருகி போய்கிட்டே இருக்கு. நீ அந்த செடிகள் முன்னால் போய் அருள் நிறைந்த மாதிரி என்ற ஜெபம் சொல்லு. அனைத்துமே தளிர்க்கும். நீ ஊத்துற தண்ணி, நீ கொடுக்குற உரம் கண்டிப்பாக அதுக்கு ஆசீர்வாதமாக மாறும். வருத்தப்படாத. உடல் வருத்தம் நோய்களின் துன்பத்தில் இன்னின் மருந்த வல்லமையாய் மாறுமே. உடல் வருத்தம் நோய்களின் துன்பத்தில் விண்ணின் மருந்தாய் இன்னின் மருந்த வல்லமையாய் ஆவியான இறைவா வருவே. ஆவியான இறைவா வருவே. என்னுள்ளத்தில் வாசம் செய்ய என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவே. ஆவியான இறைவா வருவே. ஆவியான இறைவா வருவே. என்னுள்ளத்தில் வாசம் செய்ய என்னுள்ளத்தில் வாசம் செய்ய வருவே. தாகத்தோடு உன்னை நான் தாகத்தோடு உன்னை நான் தேடினேன். விண்ணை விட்டு என்னிலே விண்ணை
முழந்தால் படிடுவோம். மாட்பேர் கீதம் பாடினர் கருணை ஆண்டவருடைய ஆசீர்வாதம் பெறுவோம். இயேசுவின் பார்த்தவர்களே, இரக்கத்தின் ஆண்டவருடைய ஆசீர்வாதம். ஆண்டவரே, நீர் என் மீது இரக்கம் வையும், நான் பிறர் மீது இரக்கம் வைக்க. நீர் என் மீது இரக்கம் வைப்பது போல் பிறர் மீது இரக்கம் வைக்க இந்த ஆசீர்வாதத்தை வாங்குங்க. இயேசுவின் பார்த்தவர்களே, எந்த நிமிஷம் வேணாலும் உங்களை மரணம் தொடலாம். அதனால் வெறும் அவர் ஆசீர்வாதத்துக்காக மட்டும் ஒரு நைட்ரஜனில் வந்துட்டு வெளியே போகும் பொழுது உங்களுடைய வாழ்க்கை ஒரு கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அல்லாமல், கிறிஸ்தவனுடைய வாழ்க்கை அல்லாமல் இருக்கக்கூடாது. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய செயல், உங்களுடைய சிந்தனையில் பிறருக்கு நன்மை தரும் பேச்சு, மூச்சு, செயலாக மாறட்டும். ஒரு கிறிஸ்தவனாக இங்கே கடந்து போங்க. வெளியே போகும் பொழுது கிறிஸ்தவனாக இரவு முழுவதும் ஜெபித்த பிறகு ஒரு சுய நல்ல ஆசீர்வாதத்துக்காக மட்டும் வந்துட்டு போகாதீங்க. ஒரு மாற்றம் வரணும். ஒவ்வொரு தடவையும் இங்கே வந்து போகும்பொழுது ஒரு மாற்றம் வரட்டும். சில இடங்களில் எல்லாமே போகும் பொழுது சில உண்மையாகவே சொல்லுவாங்க, ஃபாதர் ரொம்ப எங்களை மாற்றிருக்கு. ஏழாவது தியானமாக இதனோட யூடியூப் சேனல் ரொம்ப மாற்றிருக்கு. மன்னிக்க முடியாதவங்களை மன்னிச்சிருக்கிறோம் ஃபாதர். பேசாதவங்க கிட்ட போய் பேசியிருக்கிறோம் ஃபாதர். எங்களை ரொம்ப பக்குவப்படுத்தியிருக்கு ஃபாதர். ஆண்டவர்கிட்ட எங்களுக்கு கொஞ்சம் நெருக்கமாக கொண்டு போயிருக்கு ஃபாதர். இன்றைக்கி திருப்பலியெல்லாம் பங்கெடுக்கும் பொழுது அது உண்மையாகவே ஒப்பு கொடுக்குறோம் ஃபாதர். நம்ம இங்கே இந்த மாதிரி இந்த 3 o'clock 4 o'clock இந்த மாதிரி நம்ம டிவைன் மர்சி சாப்பிள் ஜெபிக்கிறோம் இல்லையா? இது யூடியூப்பில் வரும்போது ஏர்லி மார்னிங் 3 மணிக்கு எழுந்து ஜெபிக்கும் பொழுது இந்த 1 மணி நேரம் ஆராதனை வீட்டில் பயன்படுத்துகிறவங்க இருக்கிறாங்க. நிறைய பேரை பார்த்தேன், உள்ளூர்லேயும் வெளியூர்லேயும் வெளிநாட்டிலையும். இங்கே வர முடியாதவங்களாக இருக்கலாம், இல்லை இங்கே வந்துட்டு போனவங்களாக இருக்கலாம். அவங்களுடைய இந்த 3 o'clock to 4 o'clock காலையில் எழுந்திரிச்சு ஜெபிக்கும் பொழுது யூடியூப் சேனலில் பார்த்து ஜெபிக்கிறவங்க இருக்கிறாங்க. அதனால் எங்களுக்கு அந்த இன்டென்ஷன்ஸ் எங்களுக்கு ஜெபிக்க முடிகிறது. உங்களுடைய அந்த பாட்டெல்லாமே ஜெபிக்க முடியுது. அதே மாதிரி வீடுகளில் இப்போ பெங்களூரில் 4 நாள் தியானம் முடிச்சுட்டு வந்தபோது அதில் பங்கெடுத்த ஒரு ஃபேமிலி சொன்னாங்க, ஜெரிகோ ஜெபம் நாங்கள் வீட்டில் ஜெபிக்கிறோம் ஃபாதர். யூடியூப்பில் போட்டுட்டு ஜெரிகோ ஜெபம் வீட்டில் ஜெபிக்கிறோம். நிறைய அதிசயங்கள், அற்புதங்கள் வீட்டில் நடக்குது ஃபாதர். மனமாற்றங்கள் நடக்குது. சில பார்த்தவர்களே, நீங்கள் பாக்கியவான்கள், பாக்கியவதிகள், நேரடியாக அதில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க. இதுக்கப்புறம் இதில் பங்கெடுக்கிறவங்க உண்டு. அதனால் இந்த பாக்கியம் என்பது இதில் ஜஸ்ட் ஒரு ப்ரேயர் பண்ணிவிட்டு ஆசீர்வாதம் போகிறதா மாறக்கூடாது, நம்மை மாற்றுவதாக மாறட்டும். சொல்லும் செயலும் சிந்தனையிலும் அன்பிலும் இரக்கத்திலும் மாற மாண்பேர் கீதம் பாடி ஆசீர்வாதம் பெறுவோம். இறை இரக்கத்தின் ஆண்டவர் நாம் நிறைவாக ஆசீர்வதிக்கிறோம். அந்த இரக்கத்தை கொண்டாடுவோம். ஆண்டவருடைய இரக்கத்தை கொண்டாடுங்க. ஏன்னா ஆண்டவர் இரக்கமுள்ளவர், ஆசீர்வதிப்பவர். இரக்கத்தின் ஆண்டவருடைய ஆசீர்வாதம்.
உம்முடைய பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்று உம் திருவுடல் திருத்தமாகியவற்றின் தூய மறை பொருளை வணங்கும் நாங்கள் உமது மீட்பின் பயனை இடைவிடாது புரிவீராக. தந்தையாக இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். பரிசுத்த பரமனே, நற்கருணை நாளே, என்றும் என்றும் உமக்காரே. பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் பரிசுத்த பரமனே, நற்கருணை நாதரே, என்றும் என்றும் உமக்காரே, என்றும் என்றும் உமக்காரே. நன்றி. வாழ அம்மா மரியே, திருத்தூதர்களே, புனிதர்களே, வாழ மரியே, வானதூதர்களே, வாழ திருச்சபையே, வாழ பலிபீடங்களே, மரியே. அச்சிஷ்ட சிலுவை அடையாளத்தினாலே எங்கள் சத்துருக்களிடமிருந்து எங்களை சர்வேஸ்வரா தந்தை மகன் தூயாவின் பேராலே ஆமென்.